வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். அட்வொகேட் ஆக்ட் 1961. எல்எல்பி படிக்கிறவங்களுக்கும் ஏஐபி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்வொகேட் ஆக்ட் 1961ஓட ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு வந்து பேக் போனுன்னே வந்து இந்த ஆக்டை வந்து சொல்லலாங்க. இந்த சட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து லீகல் ப்ரொஃபஷனை வந்து ஒரே சட்டத்தை கீழே கொண்டு வரது, பார் கவுன்சில்ஸை வந்து அமைக்கிறது, அட்வொகேட்டுக்கு வந்து யூனிஃபார்ம் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இது மூலிமா வந்து இந்தியா பார் கவுன்சில் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. பார் கவுன்சில்ஸ் அமைப்பு வந்து ஆக்ட் மூலிமா 2 முக்கிய அமைப்புகளை வந்து உருவாக்குச்சுன்னே சொல்லலாங்க. பார் கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியா, பிசிஐன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார் கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு அவங்களோட டியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா, லா எஜுகேஷன் ஃபார்மேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, லா காலேஜை வந்து அப்ரூவ் பண்ணுறது, ஏஐபி எக்ஸாம் வந்து நடத்துறது, ஸ்டேட் பார் கவுன்சில்ஸை வந்து கண்காணிக்கிறது. இது எல்லாமே வந்து பிசிஐயோட முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு பார் கவுன்சில்ஸும் வந்து இருக்கும். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் பார் கவுன்சில் அப்படின்னு வந்து இருக்குங்க. கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகா ஸ்டேட் பார் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் வந்து இருக்கும். ஸ்டேட் பார் கவுன்சிலோட டியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அட்வொகேட்ஸ் வந்து என்ரோல் பண்ணுறது, ஸ்டேட் ரோல் மெயின்டைன் பண்ணுறது, டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஸ்டேட் பார் கவுன்சிலோட முக்கியமான டியூட்டிங்க. அட்வொகேட் ஆகிறதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பற்றி செக்ஷன் 24 வந்து சொல்லியிருக்கு. இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பாக வந்து இருக்கணும், ஸ்டாண்டர்டான எல்எல்பி டிகிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், ஸ்டேட் பார் கவுன்சிலில் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும், ஏஐபி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் வந்து என்ரோல்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அட்வொகேட்டோட ப்ராக்டிஸ் ரைட்ஸை வந்து செக்ஷன் 30 வந்து சொல்லியிருக்கு. இந்தியாவில் வந்து எல்லா கோர்ட்ஸ்லையும் வந்து போய் நம்ம ப்ராக்டிஸ், அதாவது அட்வொகேட் வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ட்ரிபியூனல்ஸ், இப்படி எல்லா கோர்ட்டு முன்னாடியே நம்ம போய் ஆஜராகலாம். நெக்ஸ்ட்டு சீனியர் அட்வொகேட்டு செக்ஷன் 16 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெரிட்ஸ் அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா வந்து ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சீனியர் அட்வொகேட் வந்து டெசிக்னேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் மிஸ்கான்டாக்ட் செக்ஷன் 35 வந்து ஒரு அட்வொகேட் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணனா வார்னிங் பண்ணுறது, சஸ்பென்ஷன் பண்ணுறது, நேம் ரிமூவல் ஃப்ரம் ரூல் அப்படின்றத பற்றி இந்த ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டாக்ட் செக்ஷன் 35 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். அட்வொகேட் ஆக்ட் 1961 அட்வொகேட் ப்ரொஃபஷனை வந்து ஒழுங்குபடுத்துறது, லா எஜுகேஷனை வந்து ஸ்டாண்டர்டைஸாக வந்து செய்கிறது, இந்தியாவில் வந்து ஒரே மாதிரியான ப்ராக்டிஸ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வருது, இது எல்லாமே வந்து அட்வொகேட் ஆக்ட் 1961 வந்து பார்த்தாங்க. இதுவரையிலும் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் தான் வந்து பார்த்துருக்கோம். அட்வொகேட் ஆக்ட் 1961 செகண்ட் சாப்டர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.